வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நம்மளோட சேனலில் நம்ம பலம் தரும் பதிகங்கள் பகுதி 2ல் வந்திருக்கோம். இது முழுக்க முழுக்க திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி அதை பற்றின பதிவு. வாங்க நம்மளோட இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் பதிவுக்குள்ளே போகலாம். இது ஏற்கனவே நம்ம பகுதி 1 கொடுத்துருந்தோம், பகுதி 2 இது. ஸோ பகுதி 1ல் இருக்கிறதோட சேர்த்து இந்த பகுதி 2 நான் இணைக்கிறேன். ஸோ பகுதி 1 பார்க்குறவங்க பகுதி 2 பார்க்குறதுக்கும் ஈஸி. ஸோ பகுதி 1 என்னென்னா, முதல்ல நம்ம என்ன நினச்சோமோ அதை நினச்ச செயல் நமக்கு 100க்கு 100% நடக்கிறதுக்காக. இந்த பதிவு பார்த்தீங்கன்னாக்கா, திருமணத்திற்காக காத்திருப்பவர்கள், திருமணத்துக்காக விரதம் இருப்பவர்கள் என்ன திருப்புகழ் படிக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைக்காக காத்திருப்பவர்கள் என்ன திருப்புகழ் படிக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமானது தான். ஸோ முருகர் அவர் ஒரு கையாலேயோ 2 கையாலோ கொடுக்குறவர் கிடையாது, 12 கையாலையும் கொடுப்பார். அதை வாங்கிறதுக்கு நமக்கு தான் 2 கை. ஸோ நம்ம ஏற்கனவே எப்படி வழிபாடு பண்ணோன்னு முதல் இதுலேயே போட்டாச்சு, பலன் தரும் பதிவுகள் பதிவு 1லேயே. அதை இணைக்கிறேன், அது பார்க்காதவங்க அது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குங்க எப்படி முறையாக வழிபாடு பண்ணணும். ஏன்னா நாம் செய்கிறது எல்லாமே ஒரு 48 நாளுக்கு உண்டான ஒரு மண்டல பூஜை மாதிரி. ஸோ இப்போ நாம் இதை காலையும் மாலையும் நான் அதில் முக்கியமானது இந்த ஷட்கோண தீபம், ஷட்கோண கோலம் போட்டு அதில் ச ர ப ந ப ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு, இப்போ நாம் இது 48 நாள் தொடர்ந்து சஷ்டி கவசத்தில் தான் ஒன்றா ஏற்றணும். இதில் காலையிலும் மாலையிலும் 6 விளக்குமே ஏற்றலாம். நடுவில் ஓம்ன்ற சஷ்டி கந்தர் விளக்கும் ஏற்றலாம், தவறில்லை. அப்படியா நெய் தீபம் ஏற்ற முடியாட்டாலும் 6 நல்லெண்ணெயில் ஏற்றிட்டு நடுவில் ஏற்றுறீங்களா சஷ்டி கந்தர், அதுலேயாவது ஏற்றுங்க. அவருக்கு உண்டான உங்களுக்கு என்ன நாம் ஏற்கனவே முருகரோட காயத்ரி மந்திரம் போட்டிருக்கோம், மூல மந்திரம் போட்டிருக்கோம், நிறைய நம்ம பதிவுகளை போட்டிருக்கோம். அது தனியாகவே கூட போட்டிருக்கேன், அது எல்லாமே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ முதல்ல நம்ம வழிபாடு முறையாக பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட வழிபாடும் நம்மளுடைய நோக்கமும் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் கடவுள் கண்டிப்பாக நமக்கு கண்ணை திறந்து கண்டிப்பாக அருள் பாலிப்பார். அப்படி கண்ணை திறந்து அருள் பாலிக்கிறோன்னா நம்ம சும்மா எப்போயும் கையெழுத்து கும்பிட்டு போனால் நடக்குமா? நடக்காது. அவருக்கு உண்டான அவர் எழுதி கொடுத்த அந்த திருப்புகழ், அவர் பேர் வச்ச அந்த திருப்புகழை நம்ம பாராயணம் பண்ணும்போது அவர் நமக்கே தெரியாமல் அவர் நம்ம பக்கத்தில் உட்காந்து கேட்பாராம். அந்த அளவுக்கு அதில் ஏன்னா எனக்கு இந்த கந்தர் அனுபூதியும் கந்தர் அலங்காரம் கந்தர் திருப்புகழும் பார்த்தீங்கன்னா, நான் படிக்க அதை நல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய எனக்குள்ளேயும் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. அது இல்லைன்னே சொல்ல முடியாது, அது படிக்கிறவங்களால மட்டும்தான் அது உணர முடியும். கந்தன் அவருக்கு இது எப்படி இந்த திருப்புகழ் வந்தது எல்லாமே நம்ம தனியாகவும் பார்த்துருக்கோம், நம்ம ஃபஸ்ட்டு பதிவுலையும் பார்த்துருக்கோம். அவர் எதனால் இப்படி எழுதினாரு, அவர் என்ன தப்பு பண்ணார், அதுக்குண்டான தண்டனைக்காக என்ன சர்க்குலை பண்ண போகிறாரு, எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். அதோட இது 2வது பதிவுங்கிறதுனால நம்ம இப்போ இந்த திருப்புகழ் பதிவை மட்டும் நாம் இதில் பார்த்துடலாம். இப்போ நம்ம முருகன், நாம் அருணகிரிநாதர் ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார். என்ன கொடுத்துருப்பார் தெரியுமா? நீ முருகான்னு ஒரு தரம் சொல்லு. எப்படி? முருகான்னு ஒரு தரம் சொல்லு, இல்லை முருகான்னு உருகு, முன்னாடி முருகன் நிற்பான். உடனே எல்லாரும் கேட்பாங்க, கடவுளே என்கிட்ட முன்னாடி வர்றது அளவுக்கு நாங்கள் என்னங்க புண்ணியம் பண்ணியிருக்குமா, நாங்கள் அந்த அளவுக்கு நல்லவங்களா? கிடையாது. அதுக்கு அருணகிரிநாதர் என்ன திரும்ப சொல்கிறார்? முருகனே வரணுமா? முருகன் இல்லாமல் வேலும் இல்லை, முருகன் இல்லாமல் மயிலும் இல்லை. அதனால் வேலும் மயிலும் உன்னை காக்கும். ஸோ வேலும் மயிலும் யாரு? சாக்ஷாத் முருகப்பெருமான் தான். வேலை பார்த்தாலும் சரி, முருகனை மயிலை பார்த்தாலும் சரி, நம்ம கையெடுத்து கும்பிட்டாலே போதும். நீங்கள் சில பேர் நல்லா உருகி வழிபாடு பண்ணுறவங்க ஃபீல் பண்ணாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ விரதம் இருக்கிறாங்க, ஆனால் அன்றைக்கி அவங்களால அந்த 7 நாளுமே எங்கேயும் கோயிலுக்கே போக முடியல. நான் வெளிநாட்டில் இருக்கேங்க, வெளி மாநிலங்களில் இருக்கேன், இல்லைங்க தமிழ்நாட்டில் தான் இருக்கேன், வெளியூரில் இருக்கேன், ஆனால் அந்த இடத்துல முருகர் கோவிலே இல்லை, என்னால் முருகர் கோயிலுக்கே போக முடியல, ஆனால் நான் விரதம் மட்டும் இருக்கேங்க அப்படின்னு ஒரு மன வருத்தத்தோடு நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த நிகழ்வு உங்களுக்கு நடந்திருக்கும். என்ன நினைக்கிறீங்களா? நீங்கள் ரோட்டில் போகும்போதோ இல்லை நடந்து போகும்போதோ முருகா அப்படின்னு இருக்கும், இல்லை வேலோட படத்தை பார்ப்பீங்க, யாம் இருக்க பயமேன்னு இருக்கும். ஸோ அவரோட முருகர் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு பிக்சரோ இல்லை வாசகமோ இல்லை பதிவோ இல்லை பதிகமோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக நீங்கள், அப்போ என்ன தெரியுமா அர்த்தம்?
நீ இல்லைனாலும் கவலைப்படாத, நீ என்ன ஏன் தேடி வர, நானே உன்னை தேடி வரேன்னு சொல்லிட்டு அவர் நம்ம கண்ணில் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நம்ம கண்ணுக்கு அகப்படுவார். இன்னைக்குமே கடவுள் சித்தமகா புருஷர்கள்லாம் நேரில் அப்படியே வரமாட்டாங்க. அரூபமாகவும் ரூபமே இல்லாத ஏதோ ஒரு மூலமாகவும் தான் நமக்கு தெரிவாங்க. அது இந்த மாதிரி நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஓம்ன்ற பிரணவ மந்திரத்தை முருகர் அருணகிரிநாதரோட நாவல எழுதுறார். அதுக்கப்புறம் தான் இந்த திருப்புகழ் நான் என்ன எழுதுறது அப்படின்னு படித்தோன்னு தான் பேர் வச்சு கொடுத்தார், திருப்புகழை பாடுன்னு. சரி, இப்போ நம்ம பதிவுக்குள்ள வரலாம். திருமணத்துக்காக விரதம் இருக்கீங்களா, இந்த திருப்புகழை பாடுங்க. விரல்மாள் அரைந்து மலர்வாளி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காய மிதவாடை தழல் போல வென்ற பிணைமாதர் தந்தம் வசை கூற குறவாணர் குன்றில் உரைப்பேதை கொண்ட குடிதான துன்ப மயில் தீர குளிர்மாலை இன் கணனி மாலை தந்து குறைத்தீர குறுகாயோ. அது ஒரு பாடல். இன்னொன்னு, நீலங்கொள் மேகத்தின் மயில்மேதி நீ வந்த வாழ்வை கண்டதனாலே மால்கொண்ட பேதைக்குள் மனநாரும் மார்த்தங்கு தாரை தந்து அருள்வாயே. வேல் கொண்டு வேலை பண்டொறிவேனே வீரங்கொள் சூரர்க்கும் குலக்கால நாளந்த வேதத்தின் பொருளோனே நானொன்று மார்தட்டு பெருமாளே. இந்த 2 திருப்புகழ் திருமணத்துக்காக விரதம் இருக்கும், எனக்கு நல்ல வரன் அமையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலை மாலை இந்த 2 திருப்புகழை தொடர்ந்தோறும் படிங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி என்னது, ஓம் சரவணபவன் 108 தடவை சொல்லணும். இப்போ குழந்தைக்காக காத்திருக்கீங்களா, செகமாயை உற்ற என் வாழ்வில் வைத்த திருமாது கெற்ப முடலேறி திசமாத முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய எழுத்த முகமாய மிட்ட குரமா அதினுக்கு முளைமேல நைக்க வருநீதா முதமா மறைக்கு பொறுப்போ பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா தகையே தெனக்கு எனடி காண வைத்த தனியேர் அகத்தின் முருகோனே தருகா விரிக்கு வடமாறி சத்தி சமணுவேல் எடுத்த பெருமாளே. எவ்வளவு அழகான பாடல் பாருங்க. இந்த திருப்புகழ் குழந்தைக்காக விரதம் இருக்கிறவங்க அது 2வது லைன்ல வரும். உடலேறி முக்கம் சொல்லிட்டு அழகான ஒரு லைன். அது லிரிக். நீங்கள் அதை முதல் பாடும்போது கொஞ்சம் அப்படி இருக்கும், பாட உங்களுக்கே அது பொருள் படுற மாதிரி உங்களால் அதுவே பாட வைக்கும். அதுதான் திருப்புகழோட மகிமை. எனக்கு 4-5 திருப்புகழ் நல்லா பார்க்காமே நல்லாவே தெரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல எனக்கு சுத்தமாக படிக்கவே வரலை. நம்ம திருப்புகழை படிக்கிறோன்னும் போதே நம்ம நாவலேருந்து திருப்புகழ் வருதுன்னாலே முருகன் நம்மை ஆட்கொண்டுட்டார் தான் அர்த்தம். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அது எதுவுமே விதிவிலக்கு கிடையாது. நாம் அந்த அளவுக்கு இருக்கிறோன்னும் போதே நீங்கள் தைரியமாக முருகனோட அடிமைன்னு சொல்லிக்கலாம். முருகர் உங்களே ஆட்கொண்டு விட்டார். இன்னொன்று மூலமாகவும் தெரியும். எது மூலமாக தெரியுமா, நிறைய சோதனைகள் வரும். சோதனை கொஞ்சம் நெஞ்சம் வராது. ஏன்னா உங்களுக்கு பெரிய வெற்றியை தூக்கி கொடுக்க போறார். அப்ப அந்த சோதனை தாங்கணும்ல நம்ம, அதனால அதை சோதிப்பார். முருகர் நீங்க கும்பிட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும், அவ்வளோ சோதனைகள் வரும். எனக்கும் சோதனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதுல இருந்து வெளியில வரத்துக்கு உண்டான உபாயமும் மார்க்கமும் அவரே தான் காட்டுறார். அது மக்கள் மூலமாகவும் இருக்கும், யார் மூலமாகவும் இருக்கும். என்ன மக்களே, பலன் தரும் பதிகங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பகுதி 2 நிறைய பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது, கவலைப்படாதீங்க. உங்களுக்கும் ஏதாவது திருப்புகழ் வேணும் என்ன இதுன்னு கேட்டு அனுப்பிச்சினாலும் அதையும் நான் போடுறேன். இது பகுதி 2 உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.